அனைவருக்கும் வணக்கம். சங்கத்தமிழ் காட்சிக்கூடம் மதுரையின் சார்பில் நடைபெறும் 3வது சங்கத்தமிழ் காட்சிக்கூட நிகழ்வு இது. இந்நிகழ்விற்கு பொலிவுரை ஆற்ற உள்ள வெள்ளைப்பாறைப்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியின் ஆசிரியர் கவிஞர் துளிர் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். இயற்கை பாதுகாப்பு அறக்கட்டளையின் நிறுவனர் திரு செல்வம் ராமசாமி ஐயா அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். நிகழ்வின் தொடக்கமாக தமிழ்தாய் வாழ்த்து. நீராறும் கடலுடுத்த நிலமடந்த கெளிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி. உலகத் தமிழ்ச்சங்க நிகழ்வுகளுக்கு எங்களோடு உறுதுணையாக நிற்கும் உலகத் தமிழ்ச்சங்கத்தின் தனி அலுவலர் முனைவர் அவ்வை அருள் ஐயா அவர்களுக்கு இந்நேரத்தில் என்னுடைய முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நிகழ்வின் தலைப்பு மானுடம் போற்றும் சங்க இலக்கியங்கள் என்ற தலைப்பில் அமர்ந்துள்ளது. அவ்வகையான தலைப்பு குறித்து பொறிவுரையாற்ற உள்ள வெள்ளைப்பாறைப்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியின் ஆசிரியர் சிறந்த கவிஞர் ஐயா துளிர் ஐயா அவர்கள் நம்முடைய இங்கு வருகை புரிந்துள்ளார். ஐயா அவர்களை சங்கத்தமிழ் காட்சிக்கூடம் மதுரையின் சார்பில் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றேன். வணக்கம் ஐயா. இந்நிகழ்ச்சிக்கு ஆக்கத்துணை புரிய முன்வந்துள்ள இயற்கை பாதுகாப்பு அறக்கட்டளையின் நிறுவனர் திரு செல்வம் ராமசாமி ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றேன். வணக்கம் ஐயா. எங்களின் அழைப்பினை ஏற்று இங்கு வந்திருக்கும் தல்லாகுளம் மாநகராட்சி உயர்நிலைப் பள்ளியின் மாணவ கண்மணிகளையும் ஆசிரிய பெருமக்களையும் உள்ள தமிழ் அறிஞர்கள் மற்றும் தமிழ் ஆர்வலர்கள் அனைவரையும் வரவேற்று மகிழ்கின்றேன். தொடர்ந்து மானுடம் போற்றும் சங்க இலக்கியம் என்கிற தலைப்பு மிக அருமையான தலைப்பு. மனிதனை மையமாக கொண்டு காதல், வீரம், அறம், இயற்கை, கொடை போன்ற யதார்த்தமான நிகழ்வுகளை பதிவு செய்துள்ளது சங்க இலக்கியங்கள். அதில் விருந்தோம்பல், கொடைங்கிறப்ப உங்களுக்கு கடையேழு வள்ளல்கள்லாம் தெரியுமா? கடையேழு வள்ளல்கள் அதியன், பாரி, தெரியும்ல, அவங்கெல்லாம் இருக்காங்க. அப்புறம் விருந்தோம்பல் பண்பு, இது எல்லாமே சங்க இலக்கியங்கள் உணர்த்தும் மாண்பு தான். எங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, உங்களுடைய இப்போ உள்ள இளைய தலைமுறையினர் இந்த சங்க இலக்கியங்கள் பற்றியெல்லாம் அறிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நோக்கத்தோடு தான் இந்த நிகழ்வு வாரந்தோறும் சிஇஓ முதன்மை கல்வி அலுவலருடைய அனுமதி பெற்று வாரந்தோறும் உங்களை மாதிரி ஒவ்வொரு ஸ்கூல் பிள்ளைங்க இங்கே வர்றாங்க. பேசுகிறதுக்கு ஐயா மாதிரி ஒரு ஆசிரியர் இங்கே வர்றாங்க. நீங்கள் தொடர்ந்து இந்த நிகழ்வுகளை கவனிங்க. உங்களுக்கு இது சங்க இலக்கியம் படிக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் ஒரு பேசிக், ஒரு அடிப்படை நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள்லாம் கவனிக்கணும். இந்த நிகழ்வு அற்புதமான நிகழ்வு. அந்த வகையில் மானுடம் போற்றும் சங்க இலக்கியம் என்ற தலைப்பில் உரையாற்ற வருமாறு கவிஞர் துளிர் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன்.
செந்நெல் மாற்றிய சோறும் செந்நெல் மாற்றிய சோறும் பசு நெய் தேக்கிய கரியின் வகையும் தன்னிகர் தானிய முதிர கட்டித் தயிரோடு மிளகின் சாறும் நன்மதுரஞ்சை கிழங்கு காணில் நாவினில் இனித்திடும் அப்பம் உன்னை வளர்ப்பன தமிழா உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே. ஐயா வணக்கம் என்ற பாவேந்தர் பாரதிதாசனின் கைகளை இறுக பற்றி இந்த இனிய நிகழ்வை இனிதே தொடங்குகிறோம். உலகத் தமிழ்ச்சங்கம், சங்கத்தமிழ் காட்சி கூடம், இயற்கை பாதுகாப்பு அறக்கட்டளை இணைந்து நடத்துகிற சங்கத்தமிழ் கூடலின் 3வது அமர்வில் என்னை அழைத்த இயற்கை பாதுகாப்பு அறக்கட்டளையின் நிறுவனர் என் அன்பிற்குரிய அண்ணன் செல்வம் ராமசாமி அவர்களே, இந்த நிகழ்வை மிகச்சிறப்பாக ஒருங்கிணைப்பு செய்து கொண்டிருக்கிற ஒருங்கிணைப்பாளர், காட்சிக்கூட விளக்குனர் திருமதி புஷ்பா நாச்சியார் அம்மா அவர்களே, எங்களை ஆற்றுப்படுத்திய ஜான்சிராணி அம்மா, சோமசுந்தரி அம்மா உள்ளிட்ட இந்த உலகத் தமிழ்ச் சங்கத்தின் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்குது. முதல் காரணம் சங்கத்தமிழ் பற்றி பேசுவது. 2வது காரணம் மாணவர்களோடு பேசுவது. இது எனக்கு கிட்டத்தட்ட 10, 15, 16, 17 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக மாணவர்களோடு பேசிக்கிட்டே தான் இருக்கும். ஆசிரியராக இருக்கனால வகுப்பறையில் பேசும்போது ஒரு சோர்வு தட்டும் அவனுக்கு. ஆசிரியர் ஒரு முன்முடிவுக்கு வந்துடுவான். அப்பா அம்மா என்ன சொன்னாலும் பூமர் தான், ஆசிரியர் என்ன சொன்னாலும் அறிவுரை தான் ஒரு முன்முடிவுக்கு வந்துடுவாங்க. ஆனால் வெளியில் வந்து பேசும்போது சில தகவல்கள் அவங்களுக்குள்ளே போய் சேரும். அது மிக முக்கியமாக நான் நினைக்க வேண்டியது. அந்த வகையில் உலகத் தமிழ்ச் சங்கமும் இயற்கை பாதுகாப்பு அறக்கட்டளையும் சேர்ந்து செய்கிற அந்த பணி இருக்கு இல்லையா, இது போற்றுதலுக்குரிய பணி. அவர்களை மீண்டும் ஒரு முறை தமிழால் வணங்கி இந்த அவையை தொடங்குகிறேன். இந்த அவையில் பெயர் சொல்லி அழைக்கக்கூடிய அனைத்து தமிழ் உறவுகள் இருக்காங்க. பாரதி இலக்கிய பேரவை நிறுவனர் ஐயா பத்மபாதன் முருகன் ஐயா இருக்காங்க, அம்மா சுகுமாரி அம்மா இருக்காங்க நடுவர், அண்ணன் சந்தானம் அண்ணன் இருக்கார் திருக்குறள் ஐயா, பெருமதிப்பிற்குரிய ஐயா இருக்கிறார். எல்லாருமே எனக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள், தெரிந்தவர்கள். ஆனால் இன்றைக்கி இவங்களுக்கு நான் பேசலை. ஏன்னா இவங்களுக்கு எல்லாமே தெரியும், நம்ம பேசுகிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். தெரியாத ஒன்றும் அவங்கள்ட்ட நம்ம பேச போகல. நான் பேச போகிறது யார்கிட்ட? எங்கள் கிட்ட தான் சார். அடுத்த 1 மணி நேரத்துக்கு கொண்டு கொலை எடுக்க போகிறீங்கன்றீங்களா? அப்படிலாம் இல்லை, பயப்படக்கூடாது. என்னை அறிமுகப்படுத்தும் போது அம்மா சொன்னாங்க இல்லையா, ஆசிரியர் வெள்ளைப்பாறைப்பட்டி ஊராட்சி ஒன்று, அடேங்கப்பா அங்கே ஒரு வாத்தியாரை தப்பிச்சு இங்கே வந்தோம்னா இங்கே ஒரு வாத்தியாரை பிடிச்சி கொடுத்துட்டாங்கன்னு பயப்படலாம் கூடாது. அடுத்த 1 மணி நேரத்துக்கு ரொம்ப கலகலப்பாக நம்ம உரையாடுவோம். நான் மட்டும் பேசுனா அது சரியாக இருக்காது. உங்களோடு உரையாடுவது தான் ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். இந்த இடத்துல நான் தமிழை வந்து ஒரு வழிப்பாதையாக கொண்டு போய் சேர்க்க நான் விரும்பலை. அதை 2 வழிப்பாதையாக மாற்றி நாம் 2 பேரும் உரையாடுவோம். மாணவர்களும் நம்மளும் உரையாடுவோம். அறிஞர் பெருமக்கள் இருக்காங்க, நமக்கு எதுவும் தயக்கங்களோ தகவல் பிள்ளைகளோ இருந்தால் அவங்க நமக்கு சுட்டி காட்டுவாங்க, நம்ம பேசிக்கிறலாம். இப்போ நான் முதல்ல ஒரு பாட்டு சொன்னேன் இல்லையா, பாரதிதாசன் பாட்டு கேட்டிங்களா? சொல்லும்போது கொஞ்சம் இதாக சொன்னனால உங்களுக்கு கேட்டிருக்க மாட்டீங்க. செந்நெல் மாற்றிய சோறும் சிவப்பு நிற அரிசி என்ன பாரதிதாசன் சொல்கிறாரு. நமக்கு புரியுற மாதிரி சொல்லுவோமே, ஃப்ரைட் ரைஸ் இன்றைக்கி சொல்கிறோம் இல்லையா, பிரியாணி ஃப்ரைட் ரைஸ். அப்படி வெள்ளையாக இருக்க அரிசியை அப்படி நல்லா பிரட்டி நல்லா ஃப்ரைட் ரைஸாக கொண்டு வர செந்நெல் மாற்றிய சோறும் பசு நெய் தேக்கிய கரியின் வகையும். நல்லா நெய்யை ஊற்றி எண்ணெய் மிதக்க மிதக்க, மட்டன் குழம்புல பார்த்தோம்னா அந்த ஆட்டு கொழுப்பு மிதக்கும், அப்படி மிதக்க மிதக்க கரியின் வகையும். கரியின் வகை ஒரு கறி இல்லை, வறுவல், பொரியல், கூட்டு, ரத்தம்னு வகை வகையாக இருக்குது. கரியின் வகையும்
தன்னிகர் தானியம் முதிரை, நல்ல விளைந்த தானியங்கள், பருப்பு வகைகள் நல்ல மிதக்க நல்லா பாதாம் பருப்பு முந்திரியெல்லாம் மிதக்குது. கட்டி தயிரோடு மிளகின் சாறும், தயிர் ரசம், நன்மதுரஞ்சை கிழங்கு. இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா உருளைக்கிழங்கு இதெல்லாம் நல்லா சீவி சிப்ஸாக போட்டு பொரிச்சு வைப்போம் இல்லையா, அப்படியே பொரிச்ச பாக்கெட்டில் நல்லா பொரிச்சு வைக்கும்போது பொன்னிறத்தில் அந்த சிப்ஸை பார்க்கும்போது எப்படி இருக்கும், நல்லா பார்க்குறதுக்கே மதுரமாக இருக்கும். அப்படியே தூக்கி நாக்கில் போட்டோம்னா, சிப்ஸை போட்டோம்னா எப்படி இருக்கும், ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்படி நன்மதுரஞ்சை கிழங்கு, காணில் நாவினில் இனித்திடும் அப்பம், அப்பம் பார்த்தனே நாக்கில் இனித்திடுமா. இதெல்லாம் உன்னை வளர்ப்பன தமிழா, இதெல்லாம் உன்னை வளர்க்கும். உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே என்று அவர் சொல்கிறார். இதெல்லாம் சாப்பிட்டா தானே உயிர் வாழ முடியும் இல்லையா? சாப்பிட்றது எதுக்கு? உயிர் வாழ்கிறதுக்கு. பேசுனா தான் விடுவேன், இல்லைன்னா நான் 2 மணி நேரம் பேசுவேன். நீங்கள் பேசுனீங்கன்னா அரை மணி நேரத்தில் முடிச்சுடுவேன். அதனால் உங்கள் நல்லதுக்கு நீங்கள் என்கிட்ட பேசிக்கிறீங்க. இதெல்லாம் சாப்பிட்டா தான் நம்ம உயிர் வாழ முடியும் இல்லையா? ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் ஒன்றை வளர்க்கும், உடம்பை வளர்க்கும். ஆனால் உயிரை வளர்ப்பதற்கு உணர்வை வளர்ப்பதற்கு ஒன்று இருக்குடா, அது தமிழ்ன்றாரு. அது எப்படி தமிழ் உயிரை வளர்க்கும் உணர்வை வளர்க்கும்? உடம்பு வளருவது வேற, உயிர் வளருவது வேற. பிள்ளைங்க நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. எதையாவது போட்டு சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழ்கிறது வேற, எதை சாப்பிட்டாலும் வளருங்க. உங்களுக்கு புரியாட்டி காட்சி பின்னாடி ஹாஸ்பிட்டல் போவோம், அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் வளரும் போது நம்ம எதை சாப்பிட்டாலும் கல்லை கூட செரிச்சிற வயசுன்னுவாங்க, கல்லை செரிக்கிற வயதுன்னுவாங்க. நீ கல்லை போட்டு திண்டா கூட அதை செரிச்சு வெளியே தள்ளிடும். ஆனால் உன்னுடைய உயிர் எதுன்னா, உன் உயிர் இந்த சாப்பாட்டில் இல்லை, இன்னொரு சாப்பாடு இருக்குது. அந்த சாப்பாடு உன் மொழி, உன் மொழியின் உணவு தான் உன் உயிரின் உணவு. இன்னும் யார் சொல்கிறா? பாரதிதாசன் சொல்கிறா. அந்த உணவு எங்கே இருக்குன்னா இந்த சங்கத்தமிழில் இருக்குது. சங்கத்தமிழ் தான் உன் உயிர், உன் உணர்வு. இன்னைக்கு இருக்கலையா உணர்வு? பக்கத்தில் ஒருத்தர் அடிக்கிறியா, உன என்ன செய்வ? பொறுத்தார் பூமி ஆழ்வார், என்ன அமைதியாக இருப்பியா? அப்புறம்லாம் இருக்க மாட்டான். பதிலுக்கு நாம் 2 அடி சேர்த்து அடிப்போம் இல்லையா? நான் யார் தெரியுமா? தெரியாமல் ஒருத்தர் கால் பட்டுருச்சுன்னா நாம் 2 மிதி வேணும்னு நறுக்குன்னு மிதித்து நம்ம உணர்வுகளை வெளிப்படுத்துவோம். ஆனால் உணர்வை செழுமைப்படுத்துவதற்கு, செம்மைப்படுத்துவதற்கு ஒரு உணவு இருக்குது. அந்த உணவு சங்கத்தமிழ் உணவு. அதுதான். அந்த உணவை நீ எடுத்துக்கிட்டேன்னா உன் வாழ்க்கை ரொம்ப இனிமையாக இருக்கும்னு நான் சொல்லலை, பாரதிதாசன் சொல்கிறாரு. ஏன் பாரதிதாசன் உங்ககிட்ட சொல்கிறாரு? இப்போ நீங்களாம் என்ன செய்றீங்க? உங்களுக்கு என்ன வேலை? படிக்கிறதா வேலை. என்ன வேலை? சத்தமாக சொல்லணும். எனக்கு கொஞ்சம் காது கேட்காது, அதனால் சத்தமாக சொன்னால் தான் கேட்கும். சரியா? என்ன வேலை? உங்களுக்கு வேலை படிக்கிறது. சரியா? உலகத்தில் ஒரே ஒரு மொழி தான், எப்படியாவது படிச்சிரு, அடிமைப்பட்டு கிடந்தாவது படிச்சிரு, கீழே விழுந்தாவது படிச்சிரு, உற்றுளி கொடுத்தும் எப்படியாவது படிச்சிரு, பிச்சை புகினும் கற்கை நன்றே, பிச்சை எடுத்தாவது படிச்சிருன்னு சொன்ன உலகத்தில் ஒரு மொழி இருக்குன்னு அது நம்ம தமிழ் மொழி தான். ஏன் உங்களை படிக்க சொல்லுச்சு? படித்தா என்ன மாதிரி வாழலாம்? வீட்டில் கேட்போம் இல்லையா? வீட்டில் அப்பா சொல்லுவார், படித்தா எங்கள் மாதிரி கஷ்டப்பட வேண்டாம்டா. நான் 5க்கும் 10க்கும் 500க்கும் 1000க்கும் கூலி வேலை பார்க்குறேன், வெயிலில் அலையிறேன், மழையில் அலையிறேன், இரவு பகல் பார்க்காம உழைக்கிறேன். நீயாவது என்ன மாதிரி கஷ்டப்படாமல் நல்லா படித்து நல்ல வேலைக்கு போய் ராஜா மாரி வாழலாம் சொல்லுவாங்களா? சொல்லுவாங்களா? ஆனால் ஒரு ராஜா சொல்கிறாரு, ஒரு ராஜாவும் படித்தவனையும் சீர்தூக்கி பார்த்தோம்னா மன்னனும் மாசர கற்றோனும், அப்படி 2 பேரையும் சீர்தூக்கி பார்த்தோம்னா மன்னர் கொஞ்சம் டம்மி தான், அந்த மாசர கற்றோன் இருக்கான்ல அவன் கொஞ்சம் மேலே, அவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு சொல்கிறது தமிழ் சொல்லுது. நீ ராஜா மாதிரி வாழ மாட்ட, படித்தா ராஜாவை விட மேலே வாழ்வ. யார் சொல்கிறா? நம்ம தமிழ் சொல்லுது. இப்போ ஒரு ராஜா இருக்கார்,
பாகுபலி படம்லாம் பார்த்துருக்கீங்களா? சரி, ராஜா இருக்கார். ராஜாவுக்கு அப்புறம் யார் அரசவைக்கு வருவா? ராஜாவோட மகன். 4 பையங்க இருக்காங்க. எந்த பையன் வருவான்? மூத்த மகன் தான் வருவான். ஏன்? அவர் தான் முதல் வாரிசு. அதனால் அவர் தானே ராஜா தானே வருவார். ஆனால் நம்ம ராஜா ஒருத்தர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, 6 பேர் இருந்தாலும் அவன் பக்கமெல்லாம் போக மாட்டோம். யார் கற்றறிந்தானோ அவன் பின் செல்லும் அரசு சொல்கிறது சாதாரண இல்லை. ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் சொல்கிறான். அவன் மன்னன். அவன் சொல்கிறான், நான் மன்னனாகவே இருந்தாலும் என் பிள்ளை எனக்கு பிள்ளையாக பிறந்ததற்காகவே அவன் மன்னனானாலும் ஊர் அரசு அவையெல்லாம் அவன் பேச்ச கேட்காது. அந்த அவையில் யார் படிச்சிருக்கானோ அவன் முன்னாடி தான் இந்த அரசவையே போகும் சொன்னது யார்? பாண்டிய மன்னன், ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் சொல்கிறான். அப்போ நமக்கு என்ன முக்கியம்? படிப்பு முக்கியம். எதை படிக்கிறோன்றது அதை விட ரொம்ப முக்கியம். அதைத்தான் பாரதிதாசன் சொல்கிறான், நீ உணவு உடல் வளர்ப்பதற்கு எப்படி உணவை தேடி தேடி சாப்பிடுகிறாயோ அதுபோல உன் உயிரை வளர்ப்பதற்கு, உன் உணர்வை வளர்ப்பதற்கு நீ என்ன சாப்பிடணும்? சங்கத்தமிழை சாப்பிடுன்றான். சங்கத்தமிழ் எப்படி சார் சாப்பிட முடியும்? காலையில் 2 ஐங்குறுநூறில் 2 பாட்டு எடுத்து வாயில் போட்டு மதியம் ஒரு குறுந்தொகையில் பிசைஞ்சு சாப்பிட்டு நைட்டு ஒரு நெடுந்தொகை ஒன்று பிச்சு சாப்பிட முடியுமா? சாப்பிடலாம். அதுதான் வள்ளுவன் என்ன சொல்கிறான், செவிக்கு உணவு இல்லாத போது சத்தமா பெரியவங்க தான் சொல்கிறாங்க. இந்த குறள் படிச்சிருக்கீங்களா? செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும். கொஞ்சமாக தான்டா வயிற்றுக்கு தேவை, வயிற்றுக்கு நிறைய தேவை இல்லை. ஆனால் செவிக்கு எவ்வளோ தேவை? நிறைய தேவை. அப்போ நீ காலை மாலை சொல்லுவாள்ல, பாரதி சொல்லல, காலையில் படி மாலையில் படி நண்பகல் படி சொல்கிறானா? அப்போ நீ 3 நேரமும் சங்கத்தமிழ் படிக்கலாம். சங்கத்தமிழ் ஒன்றும் அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப எளிமையானது. ஏன் படிக்க சொல்கிறான்? உன் அடையாளம் எது? நீ யாருன்னு கேட்குறோம். நீ யாருப்பா சொல்லு, சும்மா எந்திரி சொல்லு. நீ யாருன்னு நான் கேட்குறேன். எனக்கு நீ எப்படி அறிமுகப்படுத்துவ? எந்திரிங்க சும்மா சொல்லுங்கள். டேனியல். சரி, டேனியல்ன்றது உங்கள் பேர். நீங்கள் யார்? தமிழன். அங்கிருந்து வந்துருச்சு. வாழ்த்துக்கள். முதல்ல எப்படியோ பதில் சொன்னதுக்கு வாழ்த்துக்கள். உட்காருங்க. நம்மால் என்ன செய்வானா, நீ யாருன்னு நம்ம மெத்த படித்த மேதாவி இல்லையா, நம்ம என்ன செய்வோம், நான் மனிதன் என்னுவான் சிலர் இல்லையா. நீ மனிதனா நீ மிருகமா என்பதை, நீ 2 கால் மிருகமா 4 கால் மிருகமான்றது உன்னை பார்த்தாவே தெரியுது. நீ யாரு? நான் இந்தியன், அது உன் நாடு. நீ யாரு? நீ வாயை திறந்து பேசு. உன் வாயில் இருந்து வருகிற மொழி தமிழாக இருந்தால் நீ தமிழன், கன்னடமாக இருந்தால் கன்னடம், மலையாளியாக இருந்தால் மலையாளி. அப்படி உன் வாயில் இருந்து வருகிற மொழி தான் நீ. அப்படி என்றால் உன் உயிர் எதுன்னா உன் மொழி தான் உனக்கு உயிர். அந்த உயிரை வளர்ப்பதுக்கு தான் சங்கத்தமிழ் படின்றார். புரியுதா? நீ யார் என்பது உன் பெயர் இல்லை. நீ யார் என்பது உன் ஊர் அல்ல. நீ யார் என்பது உன் சாதி அல்ல. நீ யார் என்பது உன் மதம் அல்ல. நீ யார் என்பது உன் பெருமை தூக்கி பிடித்துக் கொள்கிற உன் பணமோ பதவியோ பொறுப்போ அதிகாரமோ ஆட்சியோ எதுவும் அல்ல. நீ யார் என்பது உன் மொழிதான். சொல்வது சங்கத்தமிழ். அப்போ நம்ம என்ன செய்யணும்? அந்த சங்கத்தமிழை நம்ம என்ன செய்யணும்? இன்னும் ஆழமாக படிக்கணும். அதுக்கு தான் மானுடம் போற்றும் சங்க இலக்கியங்கள்ன்ற ஒரு தலைப்பில் நம்ம இன்னைக்கு பேசுகிறோம். உலகத்தில் எத்தனை மொழிகள் இருக்கு படிச்சிருப்பீங்களே? உலகம் முழுக்க எத்தனை மொழிகள் இருக்கு? 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்கு. இந்தியாவில் மட்டும் 2600 மொழிகள் இருக்கு இல்லையா? சரி, அடுத்த கேள்வி உங்களுக்கு பதில் தெரியும். செம்மொழிகள் எத்தனை? வெரி குட். யார் சொன்னா? சொல்லு, சத்தமாக சொல்லு. செம்மொழிகள் எத்தனை? 6. அதில் முதல் மொழி எது? எது?
தமிழ். ஏன்னா 6000 மொழிகளில் எழுத்துக்கள் இருக்கிற மொழி வெறும் 600 மொழிகள் தான். அந்த 600 மொழிகளிலும் இலக்கியங்கள் இருக்கிற மொழிகள் வெறும் 200 தான். இலக்கியங்கள் இருக்கிற அந்த 200 மொழிகளிலும் 2000 ஆண்டுகள் பழமையான இலக்கியங்களின் தொடர்ச்சி இருக்கிற மொழிகள் வெறும் 6 தான். அந்த 6ல் எது அந்த 6 மொழி தெரியுமா? சொல்லுங்க. தமிழ், சமஸ்கிருதம், 6 மொழிகள். உலக அளவில் செவ்வியல் மொழிகள் கேட்குறேன் நான். சமஸ்கிருதம், ஹீப்ரு, லத்தீன், கிரேக்கம், சீனம். நம்ம இந்திய அரசு செம்மொழிகளாக அறிவித்த மொழிகள் இருக்குது. நீங்கள் சொன்னதெல்லாம் உலக அளவில் செவ்வியல் மொழிகள்னால் இந்த 6 மொழிகள் தான். இந்த 6 மொழிகளில் ஏன் தமிழை முதல் மொழியாக நம்ம சொல்கிறோம்னா, இதில் 2 மொழி தான் இன்றைக்கும் பேசப்படுகிற மொழி. ஒன்று சீனம், இன்னொன்று தமிழ். இயேசுநாதரின் மொழி என்று சொல்லப்படுகிற ஹீப்ரு இன்னைக்கு பேச்சு வழக்கில் இல்லை, உருவாக்கிக்கிருக்காங்க. அப்போ நம்ம மொழிக்கும் சீனத்துக்கு இன்னொரு வேறுபாடு என்ன தெரியுமா? சீன மொழியை இன்னைக்கு சீன மொழியோட பழமையான இலக்கியத்தை போய் இன்னைக்கு பிறந்த குழந்தைகிட்ட கொடுத்து வாசிக்க சொன்னால் வாசிக்க தெரியாது. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்க 8 தொகையும் 10 பாட்டையும் கொண்டு வந்து உங்கள் கையில் கொடுத்தோம்னா நீங்கள் என்ன செய்யலாம்? வாசித்து பொருள் உணர முடியும். அதுதான் நம்ம மொழியோட தொடர்ச்சி. தொன்மையில் இல்லை நம்ம சிறப்பு, தொடர்ச்சியில் தான் இருக்கிறது நம் சிறப்பு. பால்வாடி படிக்கிற குழந்தைக்கிட்டையும் பழந்தமிழ் இலக்கியத்தை கொண்டு போய் சேர்க்க முடியும்னு உலகத்தில் ஒரு மொழி இருக்குன்னா அது தமிழ் மொழி தான். 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய மொழியை வெறும் பிறந்து 2000 நாட்களே ஆன ஒரு 6 வயது குழந்தைக்கு கற்றுத்தர முடியும் நம்மளால். அது நம் மொழியின் என்னது? தனிச்சிறப்பு. அதனால தான் படிக்க சொல்கிறோம். இப்போ வேந்தன் நம்ம சொன்னோம். எல்லா சொல்லும் பொருள் குறித்தினவே என்கிறது இலக்கணம் தமிழில். தொல்காப்பியம் சொல்லுதா? எல்லா சொல்லுக்கும் பொருள் இருக்குது. எந்த சொல்லுக்காவது பொருள் இல்லைன்னு இருந்தால் அது நம்ம மொழி இல்லை. அதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கோ. ஒரு சொல் தெரியுது, பொருள் சொல்டான்னு சொன்னோம்னா பொருள் தெரியலையே சார். ரமேஷ், தினேஷ், ஹரீஷ், என்னடா பொருள் தெரில சார்னா அது நம்ம மொழி சொல் அல்ல. நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஒரு மொழியின் ஒரு சொல்லின் பொருள் தெரியலன்னா அது நம்ம மொழி சொல் அல்ல. எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி அருளியார் சொல்லாய்வு அறிஞர் அருளியார் கலந்து கொண்ட ஒரு நிகழ்வில் நானும் சந்தானையெல்லாம் இருந்தாங்க, போய் கலந்துக்கிட்டோம். அதில் ஐயா ஒரு மிக முக்கியமான ஒரு சொல் சொன்னார். வேந்தன் ஒரு சொல் சொன்னார். வேந்தன் ஏன் சொன்னோம்? அந்த சொல்லுக்கு ஒரு பொருள் இருக்கு. இப்போ வேயுதல் நமக்கு தெரியும். ஓலை குடிசை வேயிறோம், ஓடு வேயிறோம், குடிசை வேயிறோம் சொல்லுவோம் இல்லையா? வேயுதல்ன்றது மேலே வீட்டுக்கு மேலே போர்த்துவது வேயுதல். இல்லைன்னா அணிதல்னு ஒரு அர்த்தம் அதுக்கு தமிழில். வேயுதல்னா அணிதல். மன்னர்கள் அந்த காலத்தில் என்ன செய்வாங்க? என்ன பூ சுடுவாங்க? ஒவ்வொரு மன்னனுக்கு ஒரு பூ இருக்கா? சேர மன்னனுக்கு ஒரு பூ, சோழ மன்னனுக்கு ஒரு பூ, பாண்டிய மன்னனுக்கு ஒரு பூ, குறுநில மன்னர்களுக்கெல்லாம் அவரவருக்கு ஒரு பூன்னு ஒரு பூ இருக்குது. அந்த பூவை அவங்க அணிவாங்க, வேய்வாங்க. எந்த பூவை எவன் வேய்ந்திருக்கிறானோ அந்த வேய்ந்தவன் தான் வேந்தன். அந்த வேந்தனுக்கு கீழே இருக்கிற குடிமக்கள் அவர்கள்னு கண்டுபிடிப்பது. அப்போ ஒரு சொல்லுக்கு பின்னாடி எவ்வளோ நீண்ட வரலாறு இருக்கு பாரு. இப்போ நான் இங்கே ஒரு தலைப்பு கொடுத்துருக்கேன், மானுடம் போற்றும் சங்க இலக்கியம்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்கேன். அதென்ன மானுடம்? மானுடம்ன்ற சொல் அதோட வேர்ச்சொல் எங்கேருந்து வந்துச்சு? இப்போ மனிதன், மனிதனா மானுடன் சொல்கிறான். மானிடா கேளடா மானிடான்னு பாரதியார் பாடல் இருக்கு. மனிதன்ற சொல்லுக்கு வேர்ச்சொல் எங்கே இருக்கு? மனிதனுக்கும் மானுடனுக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது, வேறுபாடு இருக்குது. மல் என்று தமிழில் ஒரு சொல் இருக்குது, வேர்ச்சொல். மல்னா அதிகமாக. இப்போ உதாரணத்துக்கு அது வந்து திரிந்து என்ன ஆகுது? மண், தன்னகரம் போடுற மண். மண்ணுனா அதிகமாக. இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேனே, மண்டி, மண்டி போய் கிடக்குன்னுவோம். அதிகமாக தேங்கி இருக்குன்னு அர்த்தம். மண்டி இருக்குன்னா தேங்கி இருக்கு. கிளாஸில் மண்டி இருக்கு, மண் மண்டி போயிருக்கு. மண்டினா என்னது? தேங்கி இருக்கு.
அதிகமான பொருட்களை ஒரு இடத்தில் குவித்து வைத்து ஒரு இடத்தில் சேர்த்து வைப்பதற்கு பேர் மண்டி. தேங்காய்களை அதிகமாக சேர்த்து வைத்தால் தேங்காய் மண்டி, பழங்களை அதிகமாக சேர்த்து வைத்தால் பழ மண்டி, வெங்காயத்தை அதிகமாக சேர்த்து வைத்தால் வெங்காய மண்டி. இருக்கா நிற்கும்? பழக்கடைக்கு போனோம்னு தெரியும், வெங்காய மண்டி கடைக்கு போவோம், தேங்காய் மண்டி கடைக்கு போவோம்னு சொல்லுவோம். மண்டின்னா அதிகமாக சேர்த்து வைக்கிறது. மண்டுதல், அந்த மண்டி தான் அப்படி அதிகமாக சேர்த்து வைக்கிறதுலேருந்து உருவானது தான் மண். அந்த மண்ணை ஆள்பவன் மனிதன், அதை மனதை ஆள்பவனாக நம்ம மாற்றோம். மனம் என்பதும் அதிகமான சிந்தனைகளை சேர்த்து வைக்கிற இடம். மனசே சரியில்ல சார் சொல்கிறோமா, ஒரே குழப்பமாக இருக்குது, எது சரி தப்புன்னே தெரிய மாட்டுது. அப்போ மனசில் பல்வேறு சிந்தனைகள் உள்ளே இருக்கிறனால குழப்பமாக இருக்குது. அதிக சிந்தனைகளை உள்ளே இருக்கிற இடம் பேர் என்னது? மனம். அந்த மனதை அடிப்படையாக வைத்து நடப்பவன் மனிதன். அந்த மனிதன் அவன் நிலத்திற்கு அவன் சூழலுக்கு மட்டும் பேசினா அவன் மனுஷன், உலகம் முழுமைக்கும் புதுமையாக பேசினால் அவன் மானுடன். மானுடன் என்பதற்கு மண் குட்டல் உடன் வருது, உகரம் வருது. உலகம்ன்ற தமிழில் ஒரு சொல் இருக்கா? உலகம்னு என்னப்பா? வேர்ல்டு சார். என்னப்பா உலகம்? உள் என்ன, அது ஒரு வேர் சொல். உள்னா உள்ளி இருப்பது, இன்னொன்று சுற்றுவதுன்னு ஒரு அர்த்தம். உலா சுற்றுதல், இன்றைக்கி அதையும் சேர்த்து சுற்றுலான்றாங்க. சுற்றுனாலும் உலாதான், உலானாலும் சுற்றுதான். நடு சென்டரில் வையின்ற மாரி சுற்று உலா, நடுனாலும் சென்று தான், சென்றுனாலும் நடு தான். உலா என்பது சுற்றுதல், உழவுதல், உழலுதல். அந்த உழல் என்பது தான் சுழல் என்று மாறுகிறது, உழலுதல் என்பது தான் சுழலுதல் என்று மாறுகிறது, உழன்று என்பது தான் சுழன்று என்று மாறுகிறது. உலகம் என்பதன் வேர்ச்சொல் உள். அப்போ ஒரு சொல்லுக்கு சங்க இலக்கியம் எவ்வளவு பொருண்மை நிறைந்து இருக்கு பாரு, எவ்வளவு மேலே கொண்டு போய் நம்ம நிப்பாட்டுது பாரு, எவ்வளவு யோசிக்க வேண்டியிருக்கு. அப்போ ஒரு சொல்லை எடுத்தால் நம்ம என்ன செய்யலாம்? அந்த சொல்லை ஆய்வு செய்து ஆய்வு செய்து ஆய்வு செய்து நாம் பெரிய ஒரு சிந்தனையின் உச்சத்துக்கு போகலாம். உதாரணம், திணை எத்தனைப்பா? தமிழ் படிச்சிருக்கீங்களா? 9th வந்துட்டாங்க, 9ஆம் வகுப்பு உட்காந்துருக்கீங்க இல்லையா? 9ஆம் வகுப்பு தானே இல்லையா? 10ஆம் வகுப்பா? 10ஆம் வகுப்பு. சரி, அப்போ இன்னும் வாழ்த்துக்கள், இன்னும் சந்தோஷம். திணை படிச்சிங்களா தமிழில்? எத்தனை திணை தமிழில்? பால் எத்தனை? 2 பாலா? ஆண்பால், பெண்பால், ஆவின் பால், ஆரோக்கிய பால். அவன் சிரிக்கிறான், பருத்தி பாலை விட்டீங்க சார். பால் எத்தனை? எத்தனை? 5. என்னென்ன பால்? ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின் பால். நல்லா கைத்தட்டுங்க குழந்தைகளுக்கு, பதில் சொல்கிற குழந்தைகளுக்கு கைத்தட்டுங்க. வாழ்த்துக்கள்டா. ஏன்னா ரொம்ப இறுக்கமாக நீங்களும் உட்காந்துருக்கீங்க, பெரியவங்களும் உட்காந்துருக்கீங்க. எனக்கு தான் பயமாக இருக்குது, பக்கு பக்குன்னு இருக்குது. நான் இவங்ககிட்ட பேசுகிறேன்னா இல்லை நீங்களாம் டிக்டேஷன் பண்ணிக்கிறீங்களா சேவப்புலிட்ட வச்சுக்கிட்டு, இவர் கரெக்டாக தான் சொல்கிறாரு, எனக்கு பயமாகவே இருக்குது. அதனால் நீங்களாவது இலகுவாக மாறுங்க. குழந்தைங்க கொஞ்சம் அவனுக்கு இறுக்கமாக இருக்குது, இந்த ஆளுக்கு இலக்கண கேள்வி தான் கேட்டுக்கிறியா என்ன, அவங்களுக்கு தான் பயமாக இருக்குன்னா ஓகே. திணை எத்தனை தெரியுமாப்பா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. 2 திணை தான், உயர்திணை, அக்ரிணை. தமிழில் திணையை வகுத்த தமிழன் உயர்திணைன்னு என்ன சொல்லியிருக்கான்? என்ன சொல்லியிருக்கான்? உயிருள்ள தேவர், மனிதர், நரகர் எல்லாருக்கும் உயர்திணை, அவங்களாம் உயர்திணை. உயிரற்ற பொருட்கள்லாம் அக்ரிணை. உயர்திணைனா மற்ற மொழியில் என்ன சொல்லுவான்? அதுக்கு எதிர்ச்சொல் என்ன? உயர்வுக்கு எதிர்ச்சொல் தாழ்வு, இல்லாட்டி இழிவு. தமிழில் அந்த சொல் பயன்படுத்தவே மாட்டாங்க. உயர்வு அற்ற திணை அக்ரிணை. ஒரு சொல்லில் கூட ஒரு சொல்லை காயப்படுத்திடக்கூடாது, ஒரு சொல்லை இழிவுபடுத்திடக்கூடாது, சொல்லில் கூட உயர்வு தாழ்வு கற்பித்திடக்கூடாது என்று கவனமாக செதுக்கியவன் தமிழன். அதனால தான் இலக்கணத்தில் உயர்திணை அக்ரிணைன்னு அவன் திணைகளை வகுக்கிறான்.
அப்போ அந்த தமிழன் உலகம் முழுக்க மானுடத்திற்கு எப்படி பேசியிருப்பான்? நீங்கள் படித்த பாட்டிலே சொல்கிறேன். நான் வந்து ரொம்ப கருத்தரங்க ஆய்வுலாம் நான் எடுத்துகிட்டு வரல. இங்கே இருக்கவங்கெல்லாம் பெரிய பெரிய அறிஞர் பெருமக்கள், அவங்களுக்கு நான் பேசலைன்னு ஒரே முடிவாக முன்கூட்டியே சொல்லிட்டேன். அதனால் அவங்க நம்ம சிலம்பஸ்லேயே இல்லை, அவங்களாம் அவுட் ஆஃப் சிலம்பஸ். நம்ம வந்து நான் ஒரு 10ஆம் வகுப்பு மாணவன், நீங்கள் ஒரு 10ஆம் வகுப்பு மாணவன், கீழே தங்கச்சிக்கு 8ஆம் வகுப்பு இருக்குங்க, அவங்களுக்குள்ளே நமக்குள்ளே பேசிக்கிறோம், அவ்வளோதான். சரியா? அவங்க கேட்டுக்கிறட்டும். அதனால் அவங்களுக்கு தெரிந்த பாடலை தான் நான் சொல்ல போகிறேன். இப்போ உண்டாலம்மா இவ்வுலகம்னு ஒரு பாட்டு இருக்குது, படிச்சிருக்கோமா? படிச்சிருக்கீங்களா? யோசிக்கிறேன், எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது சார் நீங்கள் சொன்னது. உண்டாலம்மா இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தமே இயைவதாயினும் இனிதென தனியாக சாப்பிட மாட்டான். அமிழ்தமே கொடுத்தாலும், இந்திரன் கொடுக்குற அமிழ்தமாகவே இருந்தாலும் தனியாக சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறது ஒரு புறநானூற்று பாடல். இது மானுடத்துக்கான கருத்து. ஏன் இன்னைக்கு அதை சொல்ல வேண்டிய தேவை இருக்குன்னா, இன்றைக்கி நம்ம பகிர்ந்து சாப்பிட்றோமா என்ன, அதோட எண்ணிக்கை சதவீதம் குறைஞ்சிருச்சு. இந்த ஆசிரியர்கள் வந்திருக்காங்க உங்கள் பள்ளியிலேருந்து. ஒவ்வொரு தடவையும் மதிய உணவு இடைவேளையில் ப்ரேயர் பண்ணிட்டு சாப்பிடுவீங்களா? ஏதாவது வழிபாடு பண்ணுவீங்களா? என்ன வழிபாடு பண்ணுவீங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி? எல்லா பள்ளிக்கூடத்துலையும் பெரும்பாலும் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சாப்பாடு தட்டை வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி கண்ணை மூடி ஏதாவது ஒரு வழிபாடு பண்ணிட்டு சாப்பிடுவீங்களா? என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க. ஏன்? சாமிக்கு நன்றி சொல்லுவீங்க. வேற? பக்கத்தில் இருக்க வேணும்னு நம்ம தட்டு பக்கம் வந்துடக்கூடாது சாமி, தீந்துருச்சுன்னு ஓரக்கண்ணில் கூட நம்ம தட்டை பார்த்துடக்கூடாது சாமி, நமக்கு இருக்கிறது நமக்கு வந்துடணும் சாமி, அப்படி கும்பிட்டு ஆரம்பிப்போம் இல்லையா? இப்போ எங்கள் பள்ளிக்கூடத்தில் என்ன செய்வோம்னா, பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்த விட்டுள்ள எல்லாம் தலைன்னு ஒன்று சொல்லிட்டு சாப்பிடுங்கடான்னு சொல்லுவோம். ஏன் சொல்கிறோம்னா, உனக்கு சொல்லலை, உன் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொடுன்னு சொல்லலை, எல்லா உயிருக்கும் பகிர்ந்து கொடு. பகுத்து உண்டு பல்லுயிர் ஓம்புதல், எல்லா உயிர்களையும் நீ ஓம்பணும், பாதுகாக்கணும். ஓம்புதல்ன்ற சொல் மிக முக்கியமான சொல் குழந்தைகளே. பாதுகாக்கணுன்றான் வள்ளுவங்கண்ண. ஓம்புதல், பாதுகாக்கிறது உன் கடமைகளில் ஒன்று. நான் குழந்தைங்க சிந்தி சாப்பிட்டா சத்தம் போட மாட்டேன் பெரும்பாலும். ஏன்னா குழந்தைகளாவது பல்லுயிர் ஓம்புறாங்கன்னு நினச்சிக்கிறவே. ஏன்னா கீழே சிந்தி சாப்பிடும்போது நம்மால் தான் பெரிய ஆள் ஆகிட்டோம், நீட்டாக சாப்பிட்றணும். அதுலேயும் இன்னும் சில ஸ்கூலில் என்ன செய்வாங்கன்னா, கீழே ஒரு துண்டை வேறு விரிச்சிருவாங்க. ஒரு பருக்க கீழே விழுந்துடக்கூடாது, ஒரு எறும்பு தின்றக்கூடாதா, கவனமாக இருக்கணும். எறும்பு புலி பூச்சி எதுவும் தின்றக்கூடாது, எல்லாம் பட்னியாகவே கிடக்கணும். சாப்பிட்டு சிந்தினா கூட குப்பையில் கூட போய் போடு, அதுக்கு போட்டுறாத, இன்னும் தெளிவாக இருப்பாங்க. அது தவறு. சிந்தி சாப்பிட்ற குழந்தைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா தான் சாப்பிட்டது போக தனக்கும் இயலாத சிறு சிறு உயிரினங்களுக்கும் வாழணும்னு பருக்கைகளை சிந்த விட்டு சாப்பிடுவா. வீட்டில் திட்டுறாங்களா? அதான் நம்மளை பெரியவங்களாயிட்டோம்னா நமக்கு தான் 2 மூலம் முளைச்சிருதுல்ல. சுத்தமாக சாப்பிடணும், வலிச்சு சாப்பிடணும். சிங்கிளை கூட வளர்த்துடக்கூடாது, வலிச்சு சாப்பிடணும்னு வாங்க சில பேர். அப்போ அப்படி நம்ம சாப்பிடக்கூடாது. ஏன் அப்படி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறோம்? இன்றைக்கி நமக்கு நீர் கிடைக்குது, நீர் கிடைக்கலன்னு என்ன செய்கிறோம்? கடையில் போய் வாங்குகிறோம். கடையில் போய் வாங்குவோமா? என்ன வாங்குவோம்? தாகமாக இருந்தால் என்ன வாங்குவோம்? தண்ணி பாட்டில் வாங்குவோம். எவ்வளோ? 10 ரூபா. பக்கத்து வீட்டில் யாரும் போய் வாங்குறது இல்லை இப்போ, இல்லையா? கேட்டாலும் தரமாட்டாங்க. நீ யார் என்ன ஏதுன்னு 1.5 மணி நேரத்துக்கு நம்மளை விசாரித்து, எந்த ஊர்லேருந்து வர, எந்த வீட்டில் இருந்து வர, யார் பிள்ளை நீ, உன் தண்ணியே வேணாம்டா சாமி போடான்ட்டு நடந்தே வீட்டுக்கு கூட வந்துடுவோம் நம்ம. இப்போ தண்ணி வேணும்னா நம்மளால் பாட்டிலில் வாங்க முடியுது. நாய்க்கு, நரிக்கு, பறவைக்கு அது என்ன செய்யும்? தண்ணிக்கு ரோட்டில் தண்ணி வடியக்கூடாதுன்றாங்க. இன்னைக்கு கீழடியில் கால்வாய் வகுத்துருக்கோம், நம்ம குழாய் வகுத்துருக்கோம். நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கப்போ ரோட்டில் தண்ணி ஓடும். அதுக்காக தண்ணியிலையும் மிதக்கணும்னு நான் சொல்லலை, மழை பெஞ்சா நீச்சல் அடிச்சு போகிற அளவுக்கு தண்ணி மிதக்கணும்னு நம்ம சொல்லலை. ரோட்டில் சிறு தண்ணீர் தேங்கக்கூடாது, எல்லாம் அந்த ஃபார்முலா கல்லுன்னு போட்டுட்டாங்க. இப்போ அதில் சிமெண்ட்டை பூசிடுறாங்க. சிமெண்ட்டை பூசி தண்ணி எதுவும் அப்படியே உறிஞ்சிடணும். யார் இப்போ என்னென்னா, இவர்கள் கருணையின் உச்சமாக இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, சின்ன கிண்ணத்தில் கொண்டு போய் மொட்டை மாரில் குருவிக்கு தண்ணி வைங்க.
ஏன்னா தண்ணிக்கு சொந்தக்காரங்க நம்மல்ல, அதுக்கு தண்ணி நம்ம கொடுக்கணும். உலகத்திற்கு பொதுவான ஒரு சொத்தை மனிதன் எப்போது தனக்கு ஆனது என்று சொல்லி பாட்டிலில் அடைச்சி ஸ்டிக்கரை ஒட்டி டைட்டாக மூடினானோ அன்னைக்கு உலகம் அழிவை நோக்கி நகர்ந்தது. குழந்தைங்க அதை புரிஞ்சுக்கோ. உனக்கு தண்ணி தவிச்சா பாட்டிலில் வாங்க திறன் இருக்கிறது, பாக்கெட்டில் மணி இருக்கிறது. பறவைக்கும் புறாவுக்கும் நாய்க்கு நரிக்கும் சாக்கடையை தாகத்தால் சாக்கடையை நக்குகிற நாயை நான் பார்ப்பது உண்டு. நகரத்தில் நம்ம பார்க்குறோமா இல்லையா? மாடு குப்பை சாப்பிடுதுங்க. என் பாப்பா கேட்குது, மாடு புல் தின்னும் டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க, மாடு குப்பை சாப்பிடுது என்றியா. நான் என்ன சொல்கிறது என் பிள்ளைக்கு? நாம் எல்லாத்திலும் நாகரிகம் அடைகிறோம் என்று பல உயிர்களின் சக உயிர்களின் உயிர் வாழ்வதையே கேள்விக்குறியாக மாற்றுறோம். அதுக்கு தான் சங்க இலக்கியம் என்ன சொல்லுது? ஈன்று வாழ்டா, கொடுடா. ஈதல் இன்பம்னு சொல்கிறான். இருக்கிற இன்பத்தில் உச்சபட்ச இன்பம் இது ஈதல். ஈ என இரத்தல் இழிவன்று புறநானூறு சொல்லுது. ஈ என இரத்தல் இழிவன்று, அதன் எதிர் ஏன் என்பதே இழிவு. இல்லைன்னு கேட்குறான் பார்த்தியா, அது கூட இழிவு இல்லைடா, அது கூட அது தப்பு இல்லை, அது கேவலம் இல்லை, அது அவமானம் அல்ல. ஆனால் கேட்கும்போது கண்ணாடியை ஏற்றுறது, கேட்குறவனை பார்க்காம இங்கிட்டு திரும்பிக்கிறது, வேற யார்ட்டையும் பேசுகிற மாதிரி பேசுறது, வராத ஃபோனை தூக்கி காதில் வைக்கிறது, இல்லைன்னு சொல்கிறது, கேட்டவன் முன் அதன் எதிர் ஈயேன்னு சொல்கிற பார்த்தியா, அதை விட அசிங்க வேறு ஒன்றும் இல்லைன்றது போடணும். இதுதான் மானுடத்துக்கான சிந்தனை. உன்னை நோக்கி கை நீட்டி ஒருத்தன் கேட்கும்போது அவன் எல்லாவற்றையும் இழந்து கேட்குறான். அவனுக்கு தருவது தான் மனித பண்பின் மிக உயர்ந்த பண்பு என்கிறது நம்முடைய சங்க இலக்கியம். ஈ என இரத்தல் இழிவன்றது. இப்போ நம்ம என்ன செய்யணும்? செல்வத்தின் பயனே ஈதல். இது சங்க இலக்கியம் தான். நீ பணம் சேர்க்கிறதே கொடுக்கறதுக்கு தான். இது நம்ம வீட்டில் என்ன சொல்கிறாங்க? பணம் சேர்க்கிறது பொட்டிக்குள்ளே வச்சு பூட்டி வைக்கிறதுக்கு, யாருக்கும் கொடுக்கக்கூடாது இல்லையா? இப்போ வீட்டிலேருந்து சாப்பாடு கொடுத்து விட்றாங்க, உனக்கு ஒரு பிறந்த நாள், இல்லாட்டி வீட்டில் ஒரு யாரோ ஒரு நல்ல நாள், சிறப்பு நாள், ஒரு உணவு செய்கிறாங்க, சிறப்பான ஒரு உணவு செஞ்சு உனக்கு பூட்டி கொடுத்து விட்றாங்க. கொடுக்கும்போது என்ன சொல்லி கொடுப்பாங்க? தனியாக சாப்பிடு, யார்கிட்டையும் கொடுத்துடாத, தப்பித்தவரை கூட யார்கிட்டையும் கொடுத்துடாத, என்ன எல்லாத்தையும் சாப்பிட்ரு, மிச்சம் வைக்காமல் சாப்பிடு, மிச்சமாக இருந்தாலும் பூட்டி கொண்டு வா, குப்பையில் கூட போடுவோம், பக்கத்தில் கொண்டு கொடுத்துடாத. இது இன்றைய பண்பாடு. இது இல்லை நம்ம பண்பு. குழந்தைகளே, சங்க இலக்கியம் நமக்கு இந்த மாண்பை, இந்த மானுட பண்பை நமக்கு விதைக்கலை. அது என்ன சொல்லுது? கிடைக்கிறதுக்கு அரிய அமிழ்தமாகவே கிடைச்சாலும் தனியாக சாப்பிடாதரா, அடுத்த கொடுத்து சாப்பிடுன்னு சொல்லுது. நாம் வாக்குற உப்புமாவை அடுத்த கொடுக்குறதுக்கு இவ்வளோ யோசிக்கிறோம் நம்ம இல்லையா? அப்போ நம்ம என்ன செய்யணும்? கொடுக்கணும். ஈதல் வேற, தா என்பது வேறு, கொடு என்பது வேறு என்று தொல்காப்பியம் சொல்லுது. ஈ என் கிளவி இழிந்தோர் கூற்று, தா என் கிளவி ஒப்போர் கூற்று, கொடு என் கிளவி மேலோர் கூற்றுன்னு தொல்காப்பியம் சொல்லுது. ஒருத்தன் கேட்குறாளே, இரவல் கேட்குறாளையா, இரவல் கேட்பது கீழானவனின் பண்பு. மேலே இருக்கிறவனுக்கு கீழே இருக்கிறவன் குடுன்னு கேட்குறான், இரவல் கேட்குறான். தான் யார்கிட்ட கேட்போம் தெரியுமா? தமிழ் சொல்லுது, ரெண்டுமே கேட்குறதா. உரிமையோடு தா என்பது கேட்டு தனக்கு ஒப்பானவன் சமமானவனிடம் தா என்று வாங்கிக் கொள்வது தா. குடு, கொடு இல்லை தா. கொடு என்பது கொடை. கொடு என்பதில் வந்தது தான் கொடை. மேலிருப்பவன் கொடுப்பது கொடை. மன்னவன் கொடுத்தால் அது கொடை, அரசர்கள் கொடுத்தால் அது கொடை. அப்போ ஈதல் வேறு, தா என்பது வேறு, கொடு என்பது வேறு என்ற 3 சொற்களுக்கு சங்க இலக்கியம் பொருள் தருது. குழந்தைகளே, நீங்கள் அதை எல்லாத்தையும் பார்க்கணும். வெளியில் உட்காந்து பேசிக்கும் போது அண்ணே அழகாக ஒரு பாடலை எடுத்து வச்சார். மகிபாலம்பட்டியில் பிறந்த கணியன் பூங்குன்றனாரோட பாடல். இதோ மதுரையிலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் கூட இருக்காது மகிபாலன்பட்டி. நம்மில் எத்தனை பேர் போயிருக்கோம் மகிபாலன்பட்டிக்கு? அங்கே அவரை பற்றி எந்த குறிப்புகளும் இல்லை. நான் பொன்னமராதியில் வேலை பார்த்து கொண்டிருக்கும் போது
கணியன் பூங்குன்றனார் பிறந்த ஊர் பக்கத்தில் இருக்கிறது என்றால் அந்த மண்ணில் அவரை பற்றிய சாட்சிகள் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, அந்த மண்ணில் கால் ஊன்றி நின்று விட்டு அந்த காற்றை சுவாசித்து விட்டு வருவோம். இது என் மூதாதையின் ஊர் என்ற உணர்வு நமக்கு வரும். அவன் நற்றினில் எழுதியிருக்கான், புறநானூறு எழுதியிருக்கான். ஒரு பாட்டு தாங்க 13 அடிங்க. 10,000 பாட்டு எழுதிய கம்பன் பெற்ற உயரத்தை விட 13 அடி எழுதி கம்பனை விஞ்சிய கவிஞன் யாருன்னா கணியன் பூங்குன்றனார். வெளியே அன்னைகிட்ட பேசிக்கிருந்தோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தர வாரா நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதை இந்த 2 வரியும் வந்து எல்லா இடத்துலையும் நம்ம சொல்லுவோம். யாதும் ஊரே யாவரும் என்ன பார்த்தா, கேளீர்னு என்னது? உறவினர்கள் இல்லையா? கேளீர்னு சுற்றம், எல்லாரும் நம்ம உறவுகள் தான், எல்லா ஊரும் நம்ம ஊர் தான்றாரு. தீதும் நன்றும் பிறர் வாரா, நோதலும் தனிதலும் அவற்றோர் அன்ன சாதலும் புதுவதன்றே, வாழ்தல் இனிதன மகிழ்ந்தென்றும் இளமே, முனிவின் இன்னாதென்றலும் இளமே, மின்னோடு நீர் தந்துளி ஆனது கல் பொருதும் மல்லல் பேரியாற்று நீர்வழி படுவும் புனைபோல் ஆர்வுயிர் முறைவழி படுவும் என்பது தெளிந்த திறவோர் காட்சியில் தெளிந்ததால் மாட்சியில் பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. இது கணியன் பூங்குன்றனார் பாட்டு. இதுக்கு நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உரையாசிரியர்கள் ஃபுல்லாக ஒரு உரை எழுதுவாங்க. அந்த நீர் வழி படுவும் புனைபோல் ஆர்வுயிர் முறை வழிபடுவும் என்பதற்கு எல்லாம் விதிப்படி தான் நடக்கும். அதனால் எதையும் நீ வந்து தலையில் போட்டுக்காத. நீர்வழி எப்படி தெப்பம் ஓடுகிறதோ அதுபோல் வாழ்க்கை உன் விதிப்படி ஓடும் என்கிறார்கள். அது பொய் உரை, அது தப்பு குழந்தைகளே. அவன் முன்னாடியே சொல்றான், அவன் குறிப்பு தருகிறான். தீதும் நன்றும் பிறர் தர வாரான்றான். தீதும் நன்றும் விதி வரும், விதிப்படி தான் நடக்கும்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? தீதும் நன்றும் இன்னொருத்தன் கையில் இல்லை, ஓன் கையில் இருக்குன்றான். அவன் எப்படி விதிப்படி நடக்கும்னு சொல்லுவான்? முறை வழிபடுவோம். முறைன்னு என்ன? ஒழுங்கு, வாழ்வில் ஒழுங்கு. உன் வாழ்க்கையில் நீ எந்த ஒழுக்கத்தின்படி நடக்கிறாயோ, எந்த ஒழுங்கை உன் வாழ்வின் ஒழுங்காக நீ கட்டமைத்துக் கொள்கிறாயோ, எந்த முறையை எந்த பாதையை உன் வாழ்க்கையின் பாதையாக நீ தேர்ந்தெடுத்துக் கொள்கிறாயோ அதன்படி தான் உன் வாழ்க்கை உயரும், இல்லாட்டி உன் வாழ்க்கை தாழும். நீ மேலே 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 போகிறதுக்கும் கீழே பாலத்தில் விழுவதற்கும் உன் வாழ்க்கையை நீ தேர்ந்தெடுக்க வழியும் முறையும் தான் காரணம்ன்றான். விதிலாம் ஒரு காரணம் இல்லை. தண்ணில எப்படி தெப்பம் போகிற போக்கில் போகிறதோ அதுபோல் நீ தேர்ந்தெடுத்த பாதை தான் உன் வாழ்க்கையை அது போக்கில் இழுத்து கொண்டு போகும். நீ தேர்ந்தெடுக்கும் பாதையை சரியாக எடு. அதனால தான் சொல்றான், தீதும் நன்றும் பிறர் தர வாரா. கடைசியில் சொல்றான், இது ரொம்ப தெளிவாக தெரிஞ்ச பெரியவங்க இருக்காங்க இல்லையா? அப்படி தெளிவாக தெரிஞ்சவங்க என்ன செய்ய மாட்டாங்களா? மாட்சியில் பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. இப்போ நீங்கள் படிக்கிறீங்க, எத்தனாவது படிக்கிறீங்க? 10வது படிக்கிறீங்க. 12வது அண்ணன்கிட்ட எப்படி பேசுவீங்க? கொஞ்சம் மரியாதையா அண்ணே, அவர் என்ன சொன்னாலும் என்ன கேட்டாலும் பதில் சொல்லுவீங்க இல்லையா? ஒரு 4ஆப்பு புள்ள வருது, உங்கள்கிட்ட கேட்குது, நீங்கள் ஒரு முக்கியமான வேலையில் இருக்கீங்க. உங்களை பார்த்து, ஏக்கா எனக்கு ஒரு டவுட் சொல்லுக்கா என்ன ஒரு சந்தேகம் கேட்குது ஒரு குழந்தை. நீங்கள் ஒரு முக்கியமான வேலையில் இருக்கீங்க, நீங்கள் சும்மா இல்லை. நீங்கள் என்ன செய்வீங்க? ஏப்போ அப்புறம் வா, ஒரு வேலை பார்த்துக்கிருக்கோம், அப்புறம் வா பாப்பா. நேரம் இருந்தால் சொல்லுவீங்க, இல்லைன்னா அப்புறம் வா பாப்பா போ. அதுவே அதே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது உங்களில் மூத்தவர் வராரு, உங்கள் ஆசிரியர் வராரு. நீங்கள் ஒரு வேலை பார்த்துக்கிறீங்க, உங்கள் ஆசிரியர் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறாரு, போங்க சார் அப்புறம் வாங்க சார், முக்கியமான வேலை பார்த்துக்கிருக்கேன் அப்படியே சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? டக்குன்னு மூடிட்டு, சார் சொல்லுங்கள் சார். அவன் சொல்கிறான், பெரியோர் மாட்சியில் உயர்ந்தோர் என்பதற்காக ஒருத்தனை மதிக்காத. நீ சக மனிதனை எல்லோரையும் ஒரே போல் மதி. பெரியவங்கன்றதுக்காக நீ மதிப்பதும் சிறியவங்கன்றதுக்காக நீ இகழ்வதும் அது ரொம்ப கீழ்மையானது. இது இந்த உலக நடைமுறை தெரியாதவன் செய்கிற செயல், அறியாமையால் செய்கிற செயல். அதை நீ செய்யாதடான்றான். வெறும் 13 வரி வாழ்க்கையின் ஒட்டுமொத்த தத்துவத்தையும் சுருக்கி கொடுத்தான். இதை படித்தவன் பெரியவர்களையும் மதிப்பான், அதே போல் சிறியவர்களையும் மதிப்பான். பெரியவர்களை மதிக்க வேணாம்னு சொல்ல,
பெரியவர்களுக்கு நீ என்ன மதிப்பு கொடுக்கிறாயோ, என்ன அன்பு கொடுக்கிறாயோ, என்ன மரியாதை கொடுக்கிறாயோ, அதை என்ன செய்யணும்? சிறியவர்களுக்கும் கொடுக்கணும். உங்கள் வகுப்பில் வந்து 5:50 ஒரு பாடல் நடத்தியிருப்பாங்க. இங்கே பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த மான் சுனை வாய் சிறுநீர் எய்தாவது வேண்டி, அந்த 2 மான், பெரிய கோடை காலம், நல்ல வெயில் உச்சத்தில் இருக்குது. வெயில் எங்கே இருக்குது? உச்சத்தில் இருக்குது. வறண்ட நிலத்தில் நீங்கள் போகிறீங்க. 2 மான் தாகம், தண்ணி தாகம் அவ்வளோ எடுக்குது. சுற்றி எங்கேயுமே குளம் இல்லை, எங்கேயும் நதி இல்லை, எங்கேயும் ஆறு இல்லை. தண்ணீருக்கான கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் தண்ணீருக்கான தடயமே இல்லை. ஆண்மான் பெண்மான் 2 போகுது. போனால் கீழே மண்ணுக்கு கீழே ஒரு சின்ன சுனை, அதில் நீர் ஊற்று வருது. சுனைவாய் சிறுநீர் எய்தாது என்றெண்ணி. சுனைவாய், ஊத்து வாய் எப்படி இருக்கும்? சின்னதாக இருக்கும். அந்த சின்ன வாய்க்குள்ள வந்து தண்ணி எவ்வளோ வந்துட போகுது? அதிகபட்சம் கொஞ்சம் தான் வரும். சுனைவாய் சிறுநீர் எய்தாது என்று எண்ணி பிணைமா இனிதே உன் என வேண்டி. பெண்மானுக்கு பேர் பிணைமான், கலைமான்னா ஆண்மான். சரியா குழந்தைகளே? பிணைமான், பொன்மான் என்ன சொல்லுதான்? பெண்மான் தலைவர் அவர் தான், ஆண்மான் தான் தலைவர். நீ வலிமையானவன், நீ எனக்கு வழிகாட்டுறவன், நீ என் கூடயே இருக்கணும், அதனால் இந்த தண்ணியை நீ குடி, இன்னும் 2 மைல் தூரம் கூட நம்ம நடந்து போவோம். அந்த பெண்மான் ஆண்மானை குடிக்க சொல்லுது அந்த தண்ணியை, சின்ன தண்ணியை. உடனே ஆண்மான் என்ன சொல்லுது? நான் வலிமையானவன் தான், என்னால் இன்னும் 2 மைல் தூரம் என்னால் தாக்கு பிடிக்க முடியும். ஆனால் நீ என் இணை, நீ ரொம்ப சோர்ந்து போயிருக்க, உன்னால் இன்னும் அவ்வளோ தூரம் உன்னால் வர முடியுமான்னு தெரியல, அதனால் இந்த நீரை நீ குடி, அதனால் ஒன்றும் இல்லைன்னு ஆண்மான் சொல்லுது. பெண்மான் அதெல்லாம் முடியாது, நீ தான் குடிக்கணும். நம்மால் என்ன செய்வோம்? நம்ம என்ன செய்வோம்? நம்ம அதில் இருக்கோம், கொஞ்சோன்னு தான் தண்ணி இருக்குது, அவன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துடணும்னு நினைப்போம். கேட்க கூட மாட்டான், கேட்குறதெல்லாம் வேறு விஷயம். அவன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதை குடிச்சிருவோம். இது நான் குடிக்க மாட்டேன் நீ குடின்றது, நீ குடிக்க மாட்டேன் நான் குடி. அப்போ கடைசியில் ஒரு முடிவுக்கு வராங்க, 2 வாரம் சேர்ந்து குடிப்போம். அதில் அந்த பாட்டில் சொல்றாரு, தன் கள்ளத்தின் ஊச்சு. ஆண்மான் என்ன செய்தான்? ஆண்மானும் வாய் வைக்குது, பிணைமான் பெண்மானும் வாய் வைக்குது, 2 கீழே குடிஞ்சு தண்ணி குடிக்குது. கள்ளத்தின் ஊச்சும் சுரமென்ற காதலர் படர்ந்த நெறி. இந்த கள்ளத்தின் ஊச்சு இருக்கு இல்லையா, உலகத்தில் எந்த இலக்கியத்திலும் இப்படி ஒரு வார்த்தை இல்லை. ஊச்சுன்ற வார்த்தை உலக இலக்கியங்களில் இப்படி ஒரு வார்த்தை பயன்படுத்துறது இல்லை. ஊச்சுன்னா என்ன தெரியுமா? அந்த பெண்மான் நம்ம சொல் கேட்க மாட்டுது, நீயும் சேர்ந்து குடிச்சா குடிப்போம், இல்லாட்டி நானும் பட்னியாக வரேன்டுது. சரி, இப்போ அதை குடிக்க வைக்கணும். பொய்யா தலையை குனிஞ்சு குடிக்கும்போது உரியிற சவுண்ட் இருக்கு இல்லையா, ஸ்ட்ரா வச்சு நம்ம உரிவோம். இளநீ குடிக்கிறப்ப, குளிர்பானம் குடிக்கிறப்ப இன்னும் உரிவோம். இந்த உரியிற சவுண்டுக்கு பேர் தமிழில் ஊச்சு. இன்னைக்கும் அதோட மிச்சம்தான் உறிஞ்சு சொல்லுவோம். போலித்தனமாக செய்வது, கவலை இருக்காது, ஐயோ பாவம், சும்மா வார்த்தைக்கு கள்ளத்தனமாக செய்வது. ஊச்சு, கள்ளத்தின் ஊச்சா, அந்த வார்த்தையை போட்டிருப்பாரு. அந்த ஆண்மான் கலைமான் என்ன செய்தான்? அப்படி உறிஞ்சு சவுண்ட்லாம் கொடுக்குதான். அதாவது தண்ணிக்கு மேலே வாயை வச்சுக்கிட்டு இன்னும் உறிஞ்சு குடிக்கிற மாதிரியே சவுண்டு கொடுக்குதா. அந்த அம்மா எவ்வளோ பெரிய அம்மா, இவர் கூடயே வாழ்ந்திருக்கா இல்லையா பெண்மான்? இவருடைய எல்லா நடவடிக்கையும் அதுக்கும் தெரியுமா இல்லையா? அது நீ இப்படி நடிப்புன்னு அதுவும் குடிக்காமே உட்காந்துருக்கு. இது குடிக்கும் அது குடிக்கும்னு. இந்த பகிர்ந்து உண்ணுதல் இருக்குது பார்த்தியா, உலக இலக்கியங்களில் அதுவும் காதல் பாடல்களில் தலைவன் தலைவி, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லுவோமே, கதாநாயகன் கதாநாயகி, ரொம்ப ரொம்ப அழகாக வேமாற்றியான். கதாநாயகன் கதாநாயகி என்ன ஒரு காதல் படம். அப்படி படத்தில் கூட காதல் உணர்வை வெளிப்படுத்துவதற்கு பறவைகளின் உணர்வுகளில் இருந்து ஊமை காட்டிய இலக்கியம் உலகத்தில் எதுவுமே இல்லை. பறவை, மான், விலங்கு, யானை, அது அக்ரிணைன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த அக்ரிணையிலிருந்து உயர்திணையாக இருக்கிற தலைவனும் தலைவியும் அக்ரிணையிலிருந்து பாடம் பகிர்கிறார்கள். இது எங்கே வரும் தெரியுமா? நீ இந்த செய்தியை, நீ இந்த படத்தை, இந்த காட்சி அப்படியே மனசில் வச்சுக்கோ.
உங்கள் வீட்டில் அம்மா அப்பா இருக்காங்கல்ல, ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு கிளம்புவாங்க. அப்பா கிட்ட காசு கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அப்பா என்ன சொல்லுவார், பிள்ளைகளுக்கு எடு, நீ எடுத்துக்கோ, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையை போட்டு வரேன் என்னவார் அப்பா. அம்மா என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு என்னங்க, நாங்கள் எதுனாலும் போட்டுக்குருவோம், நீங்கள் தான் அப்படி ஆளு, நான் 4 இடத்துக்கு போகிறவர், நீங்கள் வந்து நல்ல சட்டை வாங்கணும், நீங்கள் வாங்குங்க. இந்த ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்காமல் இருக்கிற சிறு பயனை கூட தன் பெரும் தேவையின் காரணம் கருதி அந்த சிறு பயனை கூட தான் அபகரிக்காமல் நீ உன் தேவையை நிறைவு செய், இல்லைன்னா நீ உன் தேவையை நிறைவு செய் என்ற 2 இணையும் விட்டு கொடுக்குற பண்பு இருக்கு இல்லையா, இதுதான் மானுடம் போற்றுகிற ஒழுக்க பண்பு. இந்த பண்பு 2000 ஆண்டுகளாக தொடர்கிறது தமிழர் நிலத்தில். மழை இருக்கு இல்லையா, மழை பெய்யுது. என்னென்ன மழை பார்த்துருக்கோம், நம்ம என்னென்ன மழை பார்த்துருப்போம்? ஆலங்கட்டி மலை, வேற பெரியவங்க எந்த மலையுமே பார்த்தது இல்லையா? பேய் மலையா? ஆலங்கட்டி மலை, அப்புறம் வேற என்னமோ மலைகள் சொல்லுவாங்க, என்னங்கம்மா, அடைமலை, கோடைமலை. மழை பிச்சிருச்சுன்னு வாங்கி, இப்போ என்னத்தை பிச்சிருச்சுன்னு தெரியல, மழை பிச்சிருச்சு, மழை கொன்றுச்சு, மழை வெளுத்துருச்சு. நம்ம ஆள் தான் ஆலங்கட்டி மலை, வெளுத்து கோடை மலை, அடைமலையெல்லாம் நம்ம பெரியவங்களாம் வர்றாங்க. இங்கிட்ட ஒருத்தர் சொல்லிட்டேன், பேய் மலை சார். மலை இருக்கு இல்லையா, மலை சங்க இலக்கியத்தில் குறுந்தொகையில் ஒரு தலைவி சொல்கிறா, வம்பு பிடிச்ச மலைன்றா மலையை, வம்பு மலை, வம்ப பொய்யாக்கும் மலையே வம்ப மலை. ஏன்னா முல்லை நிலத்துக்கான கார்காலம் இருக்கு இல்லையா, ஆவணி புரட்டாசி தான் கார்காலம். முல்லை நிலத்துலேருந்து தலைவன் வெளியே போகிறப்ப அவன் ஒரு உறுதி கொடுத்துட்டு போகிறான், நான் மழை வரதுக்குள்ளேயும், மழை காலம் வரதுக்குள்ளேயும், கார்காலம் வரதுக்குள்ளேயும் நான் வந்துடுவேன், கவலைப்படாமல் இரு. கார்காலம் வந்துருச்சு, மழையும் வந்துருச்சு, நம்மால் போனவே வரல, மழை வந்துருச்சு. தலைவி என்ன சொல்கிறான்னா, இந்த மலை ஏமாத்துறா, வம்பு பிடிச்ச மலை, பொய் மலை, வம்பு மலை. இது கார்காலம்னு என் ஆள் வந்திருப்பான்ல, என் தலைவன் வந்திருப்பான்ல. இந்த சிவப்பா இருக்கவன் பொய் சொல்ல மாட்டான்ற மாரி நம்மால் பொய் சொல்ல மாட்டான். நிறைய பெண்கள் தமிழ் சமூகத்தில் எப்பயுமே தலைவன் பொய் சொல்ல மாட்டான்னு நம்புகிற அந்த நம்பிக்கை இருக்கு இல்லையா, அது அந்த குறுந்தொகையில் அந்த பாட்டில் சொல்லுவா, இது வம்பு மலைங்க, இந்த மலை பொய், இல்லைன்னா என் தலைவன் வந்திருப்பான். அதே தலைவி அடுத்த பாடலில் சொல்கிறா, தலைவன் வந்துட்டான், அப்புறம் மழை பெய்யுது. அப்போ மலையை வாழ்த்துறா, வாலிய மலையே, வாலிய உன் பெருவான். அது இந்த அம்மா மலையை வாழ்த்துது, வானத்தை வாழ்த்துது. அதே தலைவன் இல்லைன்னா மலையை ஏசுது. இயற்கையும் மனிதர்களும் 2 வேறு வேறான தலங்களில் நிற்கிறாங்கன்னு உலக இலக்கியங்கள் சொல்லும்போது, இயற்கை வேறு, நாங்கள் வேறு அல்ல, நாங்களும் இயற்கையும் ஒன்றுபட்ட ஒரு ஒருமித்த வாழ்வை வாழ்கிறோன்னு சங்க இலக்கியம் பதிவு செய்கிறது. குழந்தைகளே, இது இந்த அழகியலை, இந்த நுட்பத்தை நீங்கள் எங்கே இருந்து படிக்க முடியும்? சங்க இலக்கியத்தில் தான் படிக்க முடியும். இன்னைக்கு படிக்காட்டினாலும் கல்லூரி காலத்தில் ஒரு 5 வருஷம் கழிச்சு ஐங்குறுநூறோ, குறுந்தொகையோ, 18 பரிபாடலோ எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு என்ன வரும்? இந்த செய்தி உங்களுக்கு நினைவில் வரும். பரிபாடலில் ஒரு பாடல், இறைவன் எங்கே இருக்கான் சொல்லுங்க? வானத்தில் இருக்கானா? சத்தமாக சொல்லுடா. வானத்தில் இருக்காப்புல. நம்ம ஆள் தான் இப்போ பாசக்கார பையன், சாமியாக இருந்தாலும் தள்ளிலாம் வச்சு பார்க்க மாட்டாங்க, வானத்தில் இருக்காப்புல. நம்ம பையன் எங்கே போயிடப்பையான்ற மாரி இப்போ மற்ற நாட்டிலலாம் ஒரு பயம் பக்தின்னு வாங்கி, நம்மால் ரொம்ப இந்த நம்ம பூசாரி சொல்லுவார்ல, போடா முனியவன் கூடயே வருவான்டா, போடா ஆத்தாவும் கூட இருப்பாடா, போடா இவ தான் ஆத்தாவும் கூட இருப்பா, உன்னைய பார்த்துக்குருவாடா, பயம்லாம் போடா, எங்கேயும் போடா. முனியே இருக்கால, அவன் என்ன செஞ்சிருவான், உன்னைய பார்த்துக்குருவான்டா, அவனுக்கு கருப்பை உன்னை பார்த்துக்குருவான்டா, செக்யூரிட்டி வேலை கொடுத்துருவாங்க. முனியை கருப்பையெல்லாம் எதுக்கு இருக்கியா, உன்னைய பார்க்குறதுக்கு தான் இருக்கா. அது மாதிரி நம்மால் வானத்தில் இருக்காப்புல, இல்லைன்னா கோயிலில் இருக்காப்புல, இல்லைன்னா கட்டப்பட்ட ஆலயங்களிலேயோ ஏதோ ஒரு இடங்களில்
இருக்காப்புல. இது நம்ம சொல்கிறோம். பரிபாடல் சொல்லுது, தீயினுள் தேறல் நீ, தீயினுள் திரள் நீ, பூவினுள் நாற்றம் நீ. தீயினுள் திரள் நீ, தீயுக்குள்ள ஒரு வெப்பம் இருக்குல்ல, அப்படி நெருப்பு எரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் போய் பக்கத்தில் கை வைங்க, உள்ளே வைக்க வேணாம். அப்படி வைக்கும்போது ஒரு வெப்பம் உணர்வோம் இல்லையா, அது இறைவன்றான். அந்த தீ இறைவன் இல்லடா, தீயிலிருந்து வருகிற அந்த வெப்ப உணர்வு இருக்கு இல்லையா, அது இறைவன், அது இறைமை. பரிபாடல் சொல்லுது. நீங்கள் நல்லா யோசிங்க, உடம்பு சில்லுன்னு ஆயிடுச்சுன்னா தூக்கிடுவாங்க. பார்த்துறீங்களா? உடம்பு சில்லுன்னு ஆயிடுச்சுங்க, அவ்வளோதான், முடிஞ்சுச்சு. கொஞ்சம் கதகதப்பு இருக்கணும், வெப்பம் இருக்கணும். இந்த வெப்பம்தான் இறைவன், இந்த வெப்பம்தான் இறை. தீயினுள் அவன் சொல்கிறான், தீயினுள் திரள் நீ, பூவினுள் நாற்றம் நீ. என்ன சார் நாத்தம் நீன்றீங்க? இன்னும் நீ சொல்லக்கூடாது. நாற்றம்னா நல்ல நறுமணம்னு அர்த்தம். சங்க இலக்கியத்தில் நம்ம எல்லாத்தையுமே தப்பாகவே படித்து பழகிருக்கோம் இல்லையாடா பாப்பா? யாரையாவது நாத்தம் பிடிச்சவேன்னு சொல்லிடாத. நல்ல நறுமணமான வாசனை உடையவன் அர்த்தம். அதுக்கு பேர் பொடா நாத்தம் பிடிச்சவனேன்னு சொன்னோம்னா நறுமணமான வாசனை உடையவன் அர்த்தம் தமிழில். பூவினில் இருக்கிற நாற்றம் இருக்கு இல்லையா, நாற்றத்தை பார்க்க முடியாது, அந்த வாசனையை பார்க்க முடியாது, உணரதான் முடியும். இறைவனையும் பார்க்க முடியாது, உணரத்தான் முடியும். அதனால் தான் சொல்கிறார், பூவினுள் நாற்றம் நீ. அடுத்து அவன் சொல்கிறான், கல்லினுள் மணியும் நீ, சொல்லினுள் வாய்மை நீ. கல்லுக்குள்ள மாணிக்க கல் எது இன்னும் கண்டுபிடிக்க முடியாது, ஆனால் கல்லுக்குள் ஒரு மாணிக்கம் இருக்கும். கல்லினுள் இருக்க மணியும் நீ, சொல்லினில் இருக்கிற வாய்மை நீ, அறத்தினுள் அன்பு நீ, மரத்தினுள் மைந்து நீ. அறம் நீதி நேர்மை என்ற அந்த அறத்திற்குள் இருக்கிற அன்பு நீ, மரத்தினுள் வேந்து நீ, வேதத்தின் மறை நீ, பூதத்தின் முதல் நீ, தீஞ்சுடர் ஒளியும் நீ, திங்களின் அழியும் நீ, எல்லாம் நீ, எல்லாத்தின் உட்பொருளும் நீ என்கிறது பரிபாடல். நம்ம சொல்கிறோம்ல, இறைவன் எங்கே இருப்பான்? தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான் சொல்கிறோம் இல்லையா? இதை சொன்னது நம்ம பரிபாடல் சங்க இலக்கியம் சொல்லுது. நீ இறைவனை வெளியில் தேடாத. இந்த மைக்கில் இறைவன் இருக்கான், இந்த மேசையில் இருக்கான், பேசுகிற நான் இறைவன், கேட்கிற நீ இறைவன். உன்னை நான் இறைவனாக பார்த்து விட்டால் உன் மீது நான் எந்த தீங்கும் செய்ய மாட்டேன். என்னை இறைவனாக பார்த்து விட்டால் என் மீதான எந்த போரையும் நீ தொடுக்க மாட்டாய். எனக்கு எதிரான எந்த தீங்கையும் மனதளவில் கூட நினைக்க மாட்டேன். கோவிலுக்குள்ளே போனதுக்கப்புறம் மனசில் ஒரு சின்ன அழுக்கு சிந்தனை கூட இருக்காது நமக்கு. தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? நல்லா கவனிச்சிங்களா? கோவிலுக்கு போகிற வரைக்கும் அவ்வளோ யோசிச்சுட்டு வருவாங்க தெரியுமா? சில பேர் போய் அவனுக்கு மாதிரி நீ காசை வெட்டி போட்டு குடும்பத்தவே அழிச்சிடணும் அப்படியே ஒரு முடிவோடையே வருவாங்க. ஆனால் நீங்கள் கோவிலுக்குள் நுழைந்து விட்டால் அந்த நிசப்தமான அமைதி, அங்கே ஒரு இறை அருள் இருக்கின்ற நம்பிக்கை, அந்த ஒற்றை இறை அருளின் முழு வைப்ரேஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே உனக்கு தீய எண்ணங்கள் துளிர்க்காது. அப்படி ஒரு உன் மனதை எப்போதும் கோவிலாக, எப்போதும் ஆலயமாக, உள்ளமே பேர் ஆலயம் என்று சொல்கிற தமிழ் சொல்வது போல எப்போதும் உன் மனதை ஆலயமாக வைக்க வேண்டும் என்றால் எல்லாம் இறைவன்ற சிந்தனைக்கு நீ வான்றது பரிபாடல். எல்லாத்துலேயும் இறைவன் இருக்கான். எல்லாம் இறைவன் என்றால் நீ இன்னொரு இறைவனை அடிப்பது குற்றம், நீ இன்னொரு இறைவனுக்கு தீங்கு செய்வது குற்றம், நீ இன்னொரு இறைவனை தண்டிக்கிறாய் என்பது குற்றம். நீயே இறைவன் என்றால் நீ எல்லோரையும் பாதுகாப்பாய் இல்லையா? ஞானத்தின் உச்சம் அது தெரியுமா? நான் இறை என்பதை உணர்வது தான். பரிபாடல் போகிற போக்கில் சொல்லுது, எல்லாம் நீ, எல்லாத்தின் உட்பொருளும், அனைத்தின் உட்பொருளும் நீ, அனைத்தும் நீ, அனைத்தின் உட்பொருளும் நீ என்றது. இது சங்க இலக்கியம் காட்டுகிற மானுட பண்பு. நீங்கள் இந்த மானுட சிந்தனைகளை, இந்த இலக்கிய சிந்தனைகளை நீங்கள் உள்வாங்கிக்கிட்டீங்கன்னா, ஏன் நான் இந்த தலைப்பு கொடுக்கும்போது இந்த தலைப்பு 2 அர்த்தங்களை உடையது. மானுடம் போற்றும் சங்க இலக்கியம் இல்லையா? இந்த போற்றும்ன்ற சொல் இருக்கு இல்லையா, அது செய்யும்ன்ற வாய்ப்பாட்டு வினைச்சொல். போற்றும் என்பது செய்யும் என்கிற வாய்ப்பாட்டு வினைச்சொல். போற்றும்ன்றதுக்கு அப்புறம் ஒரு பெயர் சொல் வருது, சங்க இலக்கியம்னு நம்ம ஒரு பெயர் சொல்கிறோம். மானுடம் போற்றும் சங்க இலக்கியம், மானுடத்தை போற்றிய சங்க இலக்கியம்.
அதனால் மானுடம் போற்றும் சங்க இலக்கியம். மானுடத்தை போற்றியதால் மானுடமே போற்றுகிறது எங்கள் சங்க இலக்கியம். இது மானுடம் போற்றுகிற சங்க இலக்கியம். உலகம் முழுக்க இருக்கிற ஒரே ஒரு மொழிதான் உலக உயிர்களை நேசி. மனித நேயம்ன்றதுக்கு தமிழில் சரி நிகர் சொல் ஒன்று இருக்குது தெரியுமா? இங்கே இருக்க பெரியவர்கள் சொன்னாலும் சொல்லுங்கள். மனித நேயம்ன்றோம், மாந்த நேயம், மானுட நேயம் சொல்கிறோம் இல்லையா? அதுக்கு சரியான சரி நிகர் தமிழ் சொல் ஒன்று இருக்குது. வள்ளலார் அதை பயன்படுத்தியிருக்காரு. உயிர் இரக்கம். உயிர் இரக்கம், மனித இரக்கம் அல்ல. மனித நேயம்னா மனிதனுக்காக இறங்குவது. மாந்த நேயம்னால் மனித உயிர்களுக்காக இறங்குவது. வள்ளலார் சொல்கிறார், வாடிய பயிரெல்லாம் கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்ன வள்ளலார் தான் சொல்கிறாரு, மனிதருக்காக எங்கள் மனித நேயம் நமக்கு தேவையில்லை, நமக்கு உயிர் இரக்கம் தேவை. சக உயிர், எந்த உயிர் வாடி இருந்தாலும் துன்புற்று இருந்தாலும் துயருற்று இருந்தாலும் அவர்களுக்காக இறங்கினால் மானுடம் உன்னை போற்றும். மானுடம் போற்ற ஒரு பெருவாழ்வு வாழ்க என அனைத்து மாணவர்களையும் வாழ்த்துகிறேன். எல்லோரும் சங்க இலக்கியம் படிப்போம், சரித்திரம் படைப்போம். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. மிக அருமையான உரை, மாணவர்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப தெளிவாக எளிமையாக சொன்னாங்க ஐயா. அவர்களுக்கு நன்றி. மானுடம் என்பதற்கான பொருளையும் தந்து யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கணியன் பூங்குன்றனாருடைய உலகளாவிய மனித நேயத்தையும் அழகாக குறிப்பிட்டீங்க. ரொம்ப நன்றி. கொடைத்தன்மையில் சொல்லும்போது மனித நேயத்தை விட உயிரி நேயம்தான் அதிகம். அந்த உயிரி நேயம் குறித்த காட்சிகள் இங்கே அதிகமாக இருக்குது. ஔவைக்கு நெல்லிக்கனி கொடுத்த அதியனோட இது இங்கே இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி, இதே மாதிரியான சங்க இலக்கிய காட்சிகள் எல்லாமே ஓவியங்களாக இங்கே இருக்குது. மாணவர்கள் நீங்கள் எல்லாரும் நல்லா பண்ணின்னு பார்த்துட்டு இல்லைங்கிறத நாங்கள் தகவல் சொல்கிறோம், நீங்கள் கேட்டுட்டு போங்க. ஐயா அவர்களுக்கு சங்கத்தமிழ் காட்சிக்கூடம் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. தொடர்ந்து வாழ்த்துரை வழங்கி வருமாறு இயற்கை பாதுகாப்பு அறக்கட்டளையின் நிறுவனர் செல்வம் ராமசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஆசிரியர் பேச போகிறாருன்னு நினச்சி எல்லாம் பயந்துகிட்டே இருந்திருப்பீங்க. ஆனால் ஆசிரியர் எவ்வளோ சிறப்பாக பேசினாருன்னு பார்த்தீங்க. ஒருத்தரை கூட சோர்வாக இருக்க விடலை. எல்லாரையும் ஒரு உரையாடல் அவர் இழுத்து வச்சு நல்லா அவருடைய உரைகளை கேட்டு, சங்கத்தமிழ் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, நம்முடைய வாழ்வியலோடு சேர்ந்தது. அறம் சார்ந்த வாழ்வு, மனித நேயமிக்க வாழ்வு, எல்லாத்துக்கும் சங்கத்தமிழில் ஆதாரத்தோடு உங்களுக்கு அந்த செயலையும் எடுத்து காமிச்சாங்க. செயலை சொன்னால் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு அந்த அந்த கருத்துரையை மட்டும் விளக்கமாக சொல்லியிருக்காரு. அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. பாரதியார் பற்றி உங்களுக்கு தெரியும், அவரே கோவக்காரு. ஆனால் கேளடா அப்படி மானிடா அப்படின்னு தான் கேட்பார், கோபமாக எல்லாமே. அதேமாதிரி பாரதிதாசன் அதை விட பயங்கரமானவர். கொலைவாளினே இடடான்னு ஆரம்பிப்பார். தமிழர்களுக்கு ஒரு குறை வந்தால் ஒன்று சும்மா விட மாட்டோம் அப்படின்னு. அந்த மாதிரி அந்த வாரிசில் வந்தவங்க தான் அந்த பேச்சாளர்கள், இலக்கியார், அந்த ஆசிரியர்கள்லாம் காத்திரமானவர்கள். தமிழுக்காக என்ன வேணுமாலும் செய்வாங்க. தமிழ்னால் நம்மளுடைய உயிர் எதில் இருக்குது அப்படின்னா தமிழில் தான் இருக்குது. நிறையா பேசிகிட்டு இருக்காங்களா, உயிர் மண்ணுக்கு உயிர் யாருக்கோன்னு பேசிகிட்டு இருக்கான். அப்படிலாம் இல்லாமல் உயிர் தமிழுக்கு அப்படின்னு இருக்கணும். அந்த அந்த அருமையான ஒரு உணர்வை சங்கத்தமிழ் மூலமாக நமக்கு காட்சிப்படுத்தி விளக்கி கூறிய ஆசிரியர் துளிர் அவர்களுக்கு நன்றி. இந்த சிறப்பான மாணவர்கள் அவருக்கு சிறப்பான ஒரு கைதட்டு கொடுக்கலாம். யாருக்காவது சோர்வாக இருந்துச்சா, யாருக்காவது தூக்கம் வந்துச்சா? எல்லாம் ஒன்று சிரிச்சுக்கிட்டு இருந்தீங்க, எல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருந்தீங்க, இல்லைன்னா பதில் சொல்கிறதுக்கு தயாராக இருந்தீங்க. நிறைய கேள்விகளுக்கு நிறைய மாணவர்கள் பதில் சொன்னாங்க, அதுவே ரொம்ப நல்ல விஷயம். நிறைய பேச்சாளர்கள் அடுத்தடுத்து இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் இங்கே கலந்துக்கிட்டு மாணவர்களை உற்சாகப்படுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி அரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த உலகத்தமிழ் சங்கம், அதனுடைய துணை பகுதியான சங்கத்தமிழ் காட்சிக்கூடம், அதை சிறப்பாக காட்சிக்கூடத்தை நிகழ்த்தி நடத்தி கொண்டிருக்கும் புஷ்பா நாச்சியார் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் ஜான்சி ராணி மேடம், அம்மா, அப்புறம் சோமசுந்தரி மற்றும் எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மாணவர்களுக்கு சிறப்பு வாழ்த்துக்கள். எனக்கு
இந்த இயற்கை பாதுகாப்பு அறக்கட்டளை மூலமாக இப்படி ஒரு நல்ல ஒரு ஏற்பாடு செய்து கொடுத்த வாய்ப்படுத்த உலகத்தமிழ் சங்கத்துக்கு நன்றியும் கூறிக்கிறேன். நன்றி. நன்றி ஐயா. மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் நேரம். நீங்கள் வரிசையாக வாங்க, உங்களுக்கு சான்றிதழ் கொடுத்துடலாம். சரியா? முதலாவதாக அஸ்வின் சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்குமாறு இயற்கை பாதுகாப்பு அறக்கட்டளையின் நிறுவனர் செல்வம் ராமசாமி ஐயா அவர்களையும் கவிஞர் துளிர் ஐயா அவர்களையும் அன்போடு அழைக்கின்றேன். சாதனா சாதனா பிஸ்மி சுல்தானா காமேஸ்வரன் செல்லகீர்த்திகா அமுதன் ஓம் விநாயகவேலன் சஞ்சனா லியாண்டர் அஜய் சண்முக பிரதீப் பாலகுமாரன் ஆப்ரஹாம் ராஜா அன்பு டேனியல் முகமது நிஷான் மோகன்ராஜ் முனியசாமி சந்தோஷ் ஷேக் அசரப் அலி வேல்முருகன் தீபாஸ்ரீ தர்ஷினி கஸ்தூரி மௌனிகா நித்தீஸ்வரன்
நன்றி. சான்றிதழ் வழங்கிய அவர்களுக்கு நன்றி. நிகழ்வின் இறுதி பகுதிக்கு வந்து விட்டோம். கவிஞர் துளீர் ஐயா அவர்களுக்கு வள்ளியம்மை அம்மா அவர்கள் சிறப்பு செய்கின்றார். அனைவருக்கும் வணக்கம். ஐயாவுடைய குரல் பட்டி தொட்டிகளில் எல்லாம் முழங்கும், இன்னும் உலகமெங்கும் முழங்க வேண்டும் என்று உங்கள் சார்பாக, இறைவன் சார்பாக பணிவோடு வேண்டிக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. உலக தமிழ்ச்சங்க நிகழ்வுகளுக்கு எங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் உலக தமிழ்ச்சங்கத்தின் தனி அலுவலர் முனைவர் அவ்வை அருளையா அவர்களுக்கு இந்நேரத்தில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்நிகழ்வில் மானுடம் போற்றும் சங்க இலக்கியங்கள் குறித்து சிறப்பாக உரையாற்றிய பாறைப்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியின் ஆசிரியர் கவிஞர் துளீர் ஐயா அவர்களுக்கு சங்கத்தமிழ் காட்சிக்கூடம் மதுரையின் சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி ஐயா. சங்கத்தமிழ் காட்சிக்கூட நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து ஆக்கத்துணை புரிந்து வரும் இயற்கை பாதுகாப்பு அறக்கட்டளையின் நிறுவனர் திரு செல்வம் ராமசாமி ஐயா அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி ஐயா. எங்களின் அழைப்பினை ஏற்று இங்கு வருகை புரிந்துள்ள தல்லாகுளம் மாநகராட்சி உயர்நிலைப் பள்ளியின் மாணவ கண்மணிகளையும் ஆசிரிய பெருமக்களையும் உங்களை அழைத்து வருவதற்கு இங்கு அனுமதி அளித்த உங்களது பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் தமிழறிஞர்கள், தமிழ் ஆர்வலர்கள், காட்சிக்கூடம் மற்றும் சங்கத்தமிழ் காட்சிக்கூட பணியாளர்கள் அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு நிகழ்வினை நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம். நாட்டுப்பண். जनगण मन अधिनायक जय गे भारत भाग्य विदाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलसिसरंगा दब सुब नामे जागे दब सुब आशीष मागे दागे दब जय दादा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विदाता जय हे जय हे जय हे जय 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 हे. நன்றி.